ஜெபிக்கலாம். கிருபையுள்ள பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய், இந்த கால வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா, இந்த கால வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. நீர் எங்கள் மத்தியில் பிரசன்னராய் கடந்து வந்து இந்த ஆராதனையில் நீர் அசைவாடுவீராக. உம்மை ஆராதிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ளாய் உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் கடந்து வரட்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தரை தொட்டு உங்களுடைய வல்லமையினால் அபிஷேகத்தினால கர்த்தர் நீங்கள் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் நீர் மகிமையான வல்லமையான பெரிய காரியங்களை செய்யும். எல்லா தடைகளும் எடுத்துப்படும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கைவிடார், ஒரு நாள் விலகிடார்.
நீதி தெய்வம் நீதானையா. யெகோவா சிக்கேரு நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர். என் நியாயத்தை பட்டப்பகல் போலாக்குவீர். என் நீதியை வெளிச்சத்தை
உள்ளத்தில் அகமகிழ்வே. ஏசையா 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 என் நீதி நீதானையா. ஏசையா 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 என் நீதி நீதானையா. ஏகோவாசிக்கேடு நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. ஏகோவாசிக்கேடு நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. ஆமென் ஆமென். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மனமகிழ்ச்சியான அப்பா இந்த ஓய்வு நாளிலே உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுகாரத்தின் ஆவி எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. இதனால் செய்தி எங்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். என்னை மறைத்து நீங்கள் பேசுங்க. நீர் பேசும், நான் கேட்கிறேன், நாங்கள் எல்லாரும் கேட்கிறோம். சபையார் எல்லாரும், சிநேகிதர்கள் எல்லாரும் ஆஸ்வதிக்கப்படட்டும். சற்றே பேசுகிறாக நாங்கள் எல்லாரும் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு மீண்டுமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை செய்தியானது பஸ்கா பண்டிகை குறித்து கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். பாஸ்ஓவர் ஃபீஸ்ட் என்று சொல்லி மீண்டுமாய் செகண்ட் மெசேஜ் அதை குறித்து நம்ம கேட்க போகிறோம். பஸ்கா பண்டிகை குறித்து. சரிங்க, நான் ஏற்கனவே போன வாரத்தில் நான் சொன்னேன், பஸ்கா பண்டிகை அப்படின்னாக்கா இஸ் அ ஃபீஸ்ட் ஆஃப் கமெமரேஷன். இட் மீன்ஸ் த ஃபீஸ்ட் ஆஃப் ரிமெம்பரன்ஸ். How the Lord has delivered them, that means Israelite out of the bondage from the slavery of King Pharaoh when they were serving in Egypt. எப்படி பார்வோ ராஜா இடத்துல எகிப்தில் அவர்கள் அடிமைகளாக இருந்த சமயத்தில் கர்த்தர் எப்படி அவங்களை வெளியே கொண்டு வந்தார், அதை நினைப்பதற்காகவே, அதை ஞாபகப்படுத்துவதற்காகவே அவளுக்கு இந்த பஸ்கா பண்டிகை கர்த்தர் ஆசரிக்க வேண்டும் என்று சொன்னார். It's a feast of commemoration. It means it's a feast of remembrance. ஒருத்தர் ஞாபகப்படணும். கர்த்தர் சொல்றாரு, இந்த இந்த பஸ்கா பண்டிகை உங்க பிள்ளைங்க கிட்ட கூட சொல்லுங்க. எப்படி பெற்றோர்கள் உங்க பெற்றோர்களை கர்த்தர் காப்பாற்றினார், மூதாதையர்களை காப்பாற்றினார், எப்படி கர்த்தர் அற்புதத்தை செய்தார், எப்படி அவர்களை வெளியே கொண்டு வந்தார் என்று சொல்லி அதை குறித்து உங்க பிள்ளைங்களுக்கு கூட கருத்தா போதீங்கன்னு சொல்லுகிறார். அதனால இது ரொம்ப இந்த ஃபீஸ்ட் வந்து எல்லாம் நம்ம ஞாபகத்தில் கொண்டு வர வேண்டியது. சரி, அது 12ஆம் அதிகாரத்தில் யாத்ரா புஸ்தகத்தில் நம்ம ஏற்கனவே 1-5 வசனங்கள் வரைக்கும், நம்ம 4 வசனங்கள் வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு 5ஆம் வசனத்திலேருந்து நான் வாசிக்க கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கும்போது இதை பேக்ரவுண்ட் நான் சொல்லிடுறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் சுமார் 400 வருஷமாய் எகிப்தில் பார்வோன் என்று சொல்லக்கூடிய பெரிய கொடுங்கோலன் ஒரு ராஜாவின் கீழே அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். இவளை 400 வருஷமா அடிமைப்படுத்தி கொண்டிருக்காங்க எகிப்தியர்கள். இவளை விடவே மாட்டேன், இவளை விடுதலை செய்ய மாட்டேன் என்று சொல்லி ராஜாவும் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான். இந்த இஸ்ரவேலர்கள் அந்த இடத்துல அடிமை தொழிலாக ரொம்ப மிகவும் கஷ்டத்துல கண்ணீர்ல ஆலோட்டிகள் நிமித்தமாய் டெய்லி தினந்தோறும் அடி வாங்கி செத்து கொண்டிருக்கார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் கர்த்தர் மோசேவுக்கு தரிசனமாகி கர்த்தர் சொல்றார், உன்னைத்தான் நான் மிஷினரியா அனுப்புறேன், நீ போ, என் பிள்ளைங்க எகிப்துல கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்கன்னு. மீதியான் தேசத்துல கர்த்தராகிய தேவன் இருந்த மோசையை சீனாய் மலையின் அடிவாரத்துல கர்த்தர் சந்தித்து, ஓரேப் மலையின் அடிவாரத்துல சந்தித்து கர்த்தர் அவனை அனுப்புகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். எனக்கு அங்கிருந்து அவன் மிஷினரியாக வருகிறான். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருக்கிறவர்களை மீட்பதற்காக அவன் வந்தான். வந்து ராஜா கிட்ட கேட்கிறான், பார்வோ ராஜா கிட்ட, என் ஜனங்களை அனுப்புன்னு கர்த்தர் சொல்றார். அதுக்கு ராஜா சொன்ன பதில், உங்க கடவுள் யார் எனக்கு தெரியாது, நான் ஏன் அனுப்பணும், ஒரு காலம் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிற சமயத்தில் அநேக வாதைகளை இந்த மோசேயின் மூலமாய் கர்த்தர் உண்டு பண்ணினார். ஒன்றத்துக்கு அவன் மசில, அவன் அனுப்பவே மாட்டேன்னு சொன்னான். கடைசியாக கர்த்தர் சொன்னார், கடைசி ஒரு வாதை, கடைசியாக ஒரு காரியம், நான் எகிப்துக்கே நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறேன். எகிப்தின் மேல, எகிப்து தேசத்தின் மேல, அதாவது ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு நான் செலுத்த போகிறேன். எகிப்து தேசத்தில் இருக்கிற எல்லா தலைச்சர் பிள்ளையும், அது ராஜா முதற்கொண்டு
ஒவ்வொரு அடிமையுடைய தலைச்சம் பிள்ளையும், அது முதற் பிறந்த பிள்ளையும், எல்லா எகிப்தில் இருக்கிற முதற் பேரான பிள்ளைகளும் நான் சங்காரம் பண்ண போகிறேன்னு சொன்னார். ஒரே இரவுல எல்லாரையும் சங்காரம் பண்ண போகிறேன். ஆகினால இது இந்த கடைசி வாதியை கண்டு அந்த எகிப்தியர்கள் உங்களை அனுப்ப மாத்திரம் வைக்க மாட்டாங்க, துரத்தி விடுவாங்க. அனுப்பி வைக்க மாட்டாங்க, துரத்தி விட்டுருவாங்க. நீ போனா போகலாம்ப்பா துரத்தி விடுவாங்கன்னு சொன்னார் கர்த்தர். ஆமென். அதை குறித்து நம்ம பார்க்கணும். அதுக்கு கர்த்தர் என்ன சொன்னார்னாக்கா, எகிப்து மேல ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. எல்லா தலைச்ச பிள்ளைங்க, எகிப்து தேசங்கிற தலைச்ச பிள்ளைகளும் முதற் பேரானவர்களும் மறிக்க போகுது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களே, உங்க வீட்டுல அப்படிப்பட்ட வாதை வரக்கூடாது, உங்க பிள்ளைங்க மறிக்க கூடாதுன்னா நீங்க உங்க பிள்ளைங்களை ரெடீம் பண்ண, உங்க பிள்ளைங்களை மீட்பதற்காக நீங்க ஏதோ ஒன்று கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். என்ன கொடுக்கணும்? நீங்க ஒரு ஆடை பலியாக செலுத்த வேண்டும். ஏன்னா in order to buy your firstborn, in order to redeem your firstborn, you need to give something as a substitute. That is, each house should give a lamb. ஒவ்வொரு வீட்டாரும் ஒரு ஆட்டை நாங்க பலியாக கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அதை குறித்து தான் நம்ம பார்க்கிறோம். சரி, ஓகே. இப்படி அந்த ஆடு எப்படிப்பட்ட ஆடுன்னா, இப்போ 12ஆம் அதிகாரத்துல, யாத்ராகம புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியிலே வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். இங்கிலீஷ் பார்க்கலாம். Speak to all the congregation of Israel. Saying, on the 10th day of this month, every man shall take for himself a lamb for his household, according to the house of his father. A lamb for a household. ஒவ்வொரு வீட்டுக்கும். அவன் போன வாரம் சொன்னேன், அவன் ஆண்டியா இருக்கலாம், அரசனா இருக்கலாம், அவன் படிச்சவனா இருக்கலாம், படிக்காதவங்களா, அழகா இருக்கலாம், அழகற்றவர்களா இருக்கலாம், இல்ல விட்ட உடையவர்களா இருக்கலாம், ஒன்றும் இல்லாதவர்களா இருக்கலாம். எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஆடு தேவை. இது நீங்க புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தின் பிரகாரம்னா நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கலாம். இந்துக்களா இருக்கலாம், முஸ்லிம்ஸ்களா இருக்கலாம், கிறிஸ்தவர்களா இருக்கலாம், பாரசீகர்களா இருக்கலாம், ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், இல்ல கன்னடர்களா இருக்கலாம், தமிழர்களா இருக்கலாம், மலையாளிகளா இருக்கலாம். எல்லாருக்கும் அந்த ஆடாகி இயேசு கிறிஸ்து தேவை, ஆட்டுக்குட்டியானவர் தேவை என்பது இங்கு சொல்லுகிறது. அதனாலதான் உனக்கு எனக்கும் மீட்பு. சரிங்க. இங்க நீங்க பார்க்க சமயத்துல 5ஆம் வசனம் பாருங்க. 5ஆம் வசனம். அந்த ஆட்டுக்குட்டி நீங்க செலக்ட் பண்ற ஆட்டுக்குட்டி, ஒரு வீட்டுக்கும் ஒரு ஆட்டுக்குட்டி செலக்ட் பண்ணோம். அந்த ஆட்டுக்குட்டி, தெரிந்து கொள்ளுகிற ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் நம்பர் 1 பழுதற்றதும் ஆணும், 2 அது ஆண் ஆடா இருக்கணும், ஆணும் 1 வயது உள்ளதுமாய், 3வது அது 1 வயது உள்ளதுமாய் இருக்க வேண்டும். 3 கண்டிஷன். பழுதற்றதும் ஆணும் 1 வயது உள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளாவது வெள்ளாடுகளாவது அதை தெரிந்து கொள்ளலாம். கர்த்தர் சொல்றாரு, நீங்க எத்தனை வெள்ளாடுனாகட்டும் செம்மறி ஆடுனாகட்டும், பட் இட் ஷுட் பி ஒரு ஆடா இருக்கணும் சொல்றாரு. 3 கண்டிஷன் சொன்னாரு. நான் பார்த்தேன். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றது 1, 2 அந்த ஆட்டுக்குட்டி ஆண் ஆடா இருக்கணும், ஆணும், 3வது அது 1 வயது உள்ளதுமா இருக்க வேண்டும். ஆங்கிலத்துல பார்க்கலாங்க. Your lamb shall be without blemish. See, the lamb that you are selected for your household should be without blemish. A male of the first year. See, second condition, it should be a male. It should be a male, not female. God doesn't ask for a female lamb. So it should be a male. And next, how many year old? First year old. So 1 year old. It should be 1 year old. You may take it from the sheep. You may take it from the sheepfold. Or from the goats. So either sheep or goat can be selected, but it should be 1 year old and it should be a male and without blemish. 3 conditions God has given. So 3 காரியம். எனக்கு மறல, நான் போன வாரத்தில் பேசும்போதே சொன்னேன், யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த அவரை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர் யோவான் 1 அதிகாரத்துல இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அவர் நின்று கொண்டிருக்கிறார், அவரோட கூட சீஷங்களா இருக்கிறாங்க, ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்க நேரமா இருக்கலாம், இல்ல அந்த இடத்துல நின்று கொண்டிருக்காங்க. இயேசு கிறிஸ்து யோவானை தேடிக்கொண்டு வந்தார் அப்படிங்கிறோம். 1 அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 29ஆம் வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி
என்றான். ஆமென். தேவ ஆட்டுக்குட்டி என்றான். இங்கிலீஷ்ல பாருங்க. The next day John saw Jesus coming toward him. Next day John saw that Jesus coming toward him and said, Behold, the Lamb of God. Behold the Lamb of God who takes away the sins of the world. Behold the Lamb of God who takes away the sins of the world. John predicted looking at Jesus. இயேசுவை பார்த்து யோவான் சொன்ன வார்த்தை, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்றான். சோ இதே வசனம் வந்து நெக்ஸ்ட் ஜீசஸ் அவங்க கடந்து போறான், அவனை பாஸ் பை அத யோவான் கிட்ட வரல, அந்த சைடுல போகும்போது திரும்ப கையை நீட்டி அதே தீர்க்க தரிசனம் சொல்றான். இந்த நேரத்துல அவனோட 2 சீஷர்கள் இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. வசனம் பாருங்க, யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 35-36. மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். தேவ ஆட்டுக்குட்டி. மீண்டும் முத சொன்னது தேவ ஆட்டுக்குட்டி, இது இங்க சொல்றான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டி சொன்ன, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்றான். இங்கிலீஷ்ல பார்க்கலாங்க. Again, the next day, John stood with 2 of his disciples. And looking at Jesus as he walked. And looking at Jesus, he was passing by. He was walking next to John. He said, Behold the Lamb of God. Behold the Lamb of God. Behold the Lamb of God. So twice he has predicted that Jesus was the Lamb of God, the Lamb sent by God himself. So இயேசு கிறிஸ்து தான் தேவ ஆட்டுக்குட்டி என்பதை பிரகடனம் செய்கிறான் யோவான். ஹalleluya. சோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா சரி, இப்போ பஸ்காவின் ஆடு தான் இயேசு கிறிஸ்து. நம்ம ஏற்கனவே பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் சொன்னது, இயேசு கிறிஸ்து தான் பஸ்காவின் ஆடு என்று சொல்றார். அவர் தான் உண்மையான பஸ்கா அப்படின்னு சொல்றார். அப்போ இதெல்லாம் பொருத்தமா இருக்குதான்னு பார்த்தாங்க. 3 கண்டிஷன் உங்களுக்கு சொன்னாங்க. 5ஆம் வசனத்துல என்ன பண்ணுங்க, அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் என்ன இருக்கணும், ஃபர்ஸ்ட் பழுதற்றதும். இங்கிலீஷ் எப்படி வருதுமா? The lamb should be without blemish. The lamb should be without blemish. பழுதற்றது. இன்னும் நம்ம பாஷையில் சொன்னாங்க, அது அவன் செக் பண்ணுவாங்க. அவங்க ஒரு பலி எடுக்கிற சமயத்துல ஆசாரிகள் செக் பண்ணணும், அதை சோதிக்கணும், டெஸ்ட் பண்ணணும். என்ன சோதிக்கிற சமயத்தில் தடவி பார்ப்பாங்க, கால் ஒஞ்சிருக்கா, இல்லை கை அதுக்கு கொம்பு ஒஞ்சிருக்கா, பல்லு ஒஞ்சிருக்கா, இல்லை காது அறுந்திருக்கா, புண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டது பழுதொன்று இல்லாத, வித்தவுட் பிளமிஷ், வித்தவுட் ஸ்பாட். ஸோ குற்றமே இல்லாத அந்த ஆடை தான் வந்து அவங்க பலியிடணும். ஏன்னா இது என்னென்ன எது அர்த்தம்னாக்கா, ஒரு குற்றவாளிக்காக குற்றமே செய்யாத ஒரு இன்னோசென்ட் மறிக்கணும். ஒரு குற்றவாளிக்காக குற்றவாளி மறிச்சா அது உண்மையான பலி ஆகாது. அதனால some innocent must die in the place of guilty. So the substitute should be innocent. The substitute that comes in order to pay the payment for the guilty one, it should be without guilt, or it should be innocent. குற்றவாளிக்காக சப்ஸ்டியூட்டா வந்து மறிக்க போறாங்க, பலியாக போறேன் யாரா இருந்தாலும் அவங்க வந்து என்னன்னா குற்றமே செய்யாதவங்க வந்தாதான் குற்றவாளியுடைய பாவம் மன்னிக்கப்படும். அப்ப குற்றவாளிக்காக குற்றமே அற்றவர்கள் ஒரு இன்னசென்ட் மறிக்க வேண்டும். அதுதான் வித்தவுட் பிளமிஷ். இந்த இடத்துல நான் 3 காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இல்லாட்டி 4 காரியத்தை கூட பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து குற்றமே அற்றவர் அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் கூற்று நீங்க பாத்தீங்கன்னாக்கா 1 யோவான் 3:5. 1 John 3:5. 1 யோவான் 3:5. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க. சரி, யோவான் சொல்லுகிறார், அவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. சரி, அவர் பாவத்தை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. பாருங்க, யோவான் இயேசு கிறிஸ்துவோட 3 வருஷம் பழகினவன். இன்னுமா அவரை முன்பே தெரியும், ஏன்னா அவன் சொந்தக்காரன் தான். சோ அவர் பார்த்திருக்கார், இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு பாவமும் இல்லை, அவரிடத்தில் பாவம் இல்லை. இங்கிலீஷ் பாருங்க. And you know that he was manifested to take away our sins. John's statement here in 1 John 3:5, you know that Jesus was manifested to take away our sins, and in him there is no sin. He says Jesus revealed himself or manifested himself in order to take away our sins. In him there is no sin. So John saw this thing, that in him he did not see any sin. So that's why he say, in him I saw no sin. There is no sin at all in Jesus. கிறிஸ்துக்குள்ள அவன் கண்ட ஒரு காரியம்னா அவருக்குள்ள பாவமே இல்லவே இல்லை. இது வந்து ஜான் ஸ்டேட்மெண்ட்.
ஜான் வந்து ஒரு பிரீச்சர் சொன்னா ரொம்ப அன்பானவர் இல்லையா, அந்த அன்புல அவர் உள்ள இருக்கிறத பார்த்துருக்காரு. அவர் என்னன்னாக்கா இருதயத்தை பார்த்துருக்காரு. ஏசு கிறிஸ்துக்குள்ள பாவமே இல்லை. பீட்டர் வந்து மேன் ஆஃப் ஆக்ஷன், ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பார், துருதுருப்பா இருப்பார். அவரு நான் எப்படி சொல்றாரு பாரு, ஏசுநாதர் பாவம் செய்தார் இல்லையான்னு. கமான், 1 Peter 2:22, 1 பேதுரு 2:22. பீட்டர் இஸ் a man of action. அவர் பாவம் செய்யவில்லை. பாருங்க, அவன் ஆக்ஷன்ல சொல்றான், அவர் பாவம் செய்யவில்லை. யோவான் வந்து மேன் ஆஃப் லவ், அவரிடத்துல ஜீசஸ்க்குள்ள பாவமே இல்லைன்னு சொன்னான். ஆனா இப்ப பேதுரு சொல்றார், அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. பிரைஸ் காட். பாவமும் செய்யலையா, ஆக்ஷன்ல சொல்றா, வெர்பல் ஃபார்ம்ல அவர் பாவம் committed no sin. அவர் பாவம் செய்யவில்லை என்று சொல்லுகிறான். அவர் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. இங்கிலீஷ் பாருங்க. Who committed no sin. This is the statement of Saint Peter. He also remained with Jesus for 3.5 years. He says that Jesus committed no sin. Praise God. Nor was guilt found in his mouth. Nor was guilt or deceit found in his mouth. Amen. Nor was guilt or deceit found in his mouth. Or வாயில வஞ்சனையே இல்லை. இப்போ ரெண்டு பேர் பார்த்தோம். ஒருத்தர் மேன் ஆஃப் லவ் சொன்னாரு, ஜீசஸ்குள்ள பாவம் இல்லைன்னு சொன்னாரு. மேன் ஆஃப் ஆக்ஷன், கிரியில காண்பிக்கிறவன், செயல் வீரர் பேதுரு, அவர் சொல்றாரு அவர் பாவம் கையில காலில் எதுலையும் செய்யவே இல்லை. இப்போ ஒரு நாலேஜபிள் பர்சன், இன்டெலிஜென்ட் பவுல், அவருடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அவர் ரொம்ப அறிவாளி, அறிவுபூர்வமாக அவர் சொல்றாரு. 2 Corinthians chapter 5th chapter verse 21. நாம் அவருக்குள், 2 Corinthians 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை பாருங்க, அவர் பாவத்தை அறியவில்லை. நாலேஜ் பத்தி சொல்றாரு. பாவம் அறியாத அவரை நமக்காக பிதாவாகிய தேவன் அவரை பாவமாக்கினார். பாவமே அறியாதவராக இயேசு. மீண்டும் படிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவமே அறியாத அவரை கர்த்தர் பிதாவாகிய தேவன் நமக்காக பாவம் ஆக்கினார். இங்கிலீஷ் வாங்க. For he made him who knew no sin to be sin for us, that we might become the righteousness of God in him. Once again, ma. For he made him, Father God made him, that is Jesus. Father God made Jesus who knew no sin. So the knowledgeable person, the intellectual person, Paul says Jesus knew no sin. அவர் பாவத்தை குறித்த அறிவே அவருக்கு இல்லவே இல்லை. பாவத்தை அறியவில்லை. 3 பேருடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். ஒருத்தர் அவரிடத்தில் பாவம் இல்லை சொன்னார். இன்னும் there is no sin. பீட்டர் சொன்னாரு அவர் பாவம் செய்யவில்லை, வாயில் வஞ்சனை இல்லை. He committed no sin, neither was guilt found in his mouth. Okay, next அறிவாளி ஆகிய யாருங்க? பவுல் என்ன சொல்லுகிறார்? பவுல் என்ன சொல்றார்? அவர் பாவத்தை அறியவில்லை. He knew no sin. இது எல்லாத்துக்கும் மேல யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்தவன் அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுகிறான் இயேசு கிறிஸ்துவை பற்றி. என்ன ஸ்டேட்மெண்ட்? கமான், மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 27:4. குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். நான் பாவம் செய்தேன், அவன் பாவம் செய்தான். எப்படி? குற்றமில்லாத இரத்தத்தை. அப்ப இயேசு கிறிஸ்து குற்றமே அற்றவர்னு அவர் கூட 3 வருஷம் இருந்த அந்த யூதாஸ் காரியத்தும் வாயில அறிக்கை பண்ணுறான். குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் என்று தூக்கு மாட்டி கொண்டு அவன் செத்தான், நான்று கொண்டு மரித்தான். பாரு இங்கிலீஷ்ல saying I have sinned by betraying innocent blood. I have sinned by betraying the innocent blood. He talks about Jesus. Judas Iscariot talks about Jesus, that he had betrayed an innocent blood. Therefore he committed suicide and died. Amen. அப்போ பாருங்க, தற்கொலை பண்ணிட்டு செத்தான். காணோம் ஒரு குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் அப்படின்னு அவன் சொல்லுகிறான். ஆமென். இது ஏன் கொஞ்சம் நான் வலியுறுத்தி பேசுறேன்னா, நேற்று தினத்தில் நான் ஒரு குடும்பத்தில் கடவுளுடைய காரியத்தை நான் பேசிக்கொண்டிருந்தேன். கடவுளுடைய காரியத்தை நான் பேசிக்கொண்டிருக்க சமயத்தில் என்னன்னாக்கா, அந்த பிரதர் ரொம்ப நல்லவர்.
சின்னதுலேருந்து பக்தி உள்ள ஒரு சகோதரன். அவர் கூட வேலை செய்கிறவங்க என்ன சொன்னாங்களா, அந்த விபச்சாரக்கார பெண், உங்களில் குற்றம் இல்லாதவங்க அந்த பெண்ணு மேலே கல் எறியணும் அப்படின்னு இயேசுநாதர் சொன்னார். எல்லாம் போயிட்டாங்க, யாரும் கல் எறியல, இயேசுவும் கல் எறியல. அதுக்காக அவங்க என்னன்றாங்களாம், கொஞ்சம் பேர் மேபி ஜெஹா விட்னஸ் நான் நினைக்கிறேன், இல்லை பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றாங்களா, அவங்க யாரும் சொன்னாங்கன்னு தெரியல, இயேசு கூட ஏதோ குற்றம் செய்யிட்டு இருக்கா, அதனால தான் கல் அடிக்கல. என்ன அக்கறம் பூச்சோம்னா, இங்க பைபிள்ல சொல்லுது அவரிடத்தில் பாவம் இல்லை, நெக்ஸ்ட் அவர் பாவம் செய்யவில்லை, நெக்ஸ்ட் அவர் பாவத்தை அறியவில்லை, நெக்ஸ்ட் குற்றமற்றவர். அப்படியே நம்ம குற்றமில்லாத ரத்தத்தை உடையவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து யோவான் 8:44 கேட்கிறார் ஒரு கேள்வி, என்ன, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? Can anyone convict me of a guilt? Bible says, amen. Can anyone convict me of a sin? Jesus asked a question before all the Jewish people. யூதர்கள் மத்தியில் இயேசு கேட்டா, என்கிட்ட ஒரு பாவம் இருக்குதுன்னு உங்களால் யாரும் குற்றப்படுத்த முடியுமா? குற்றமற்றவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் தான் பரிசுத்தமானவர். ஓகே, நான் அதனால தான் அவர் சொல்றேன், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். ஸோ ஆகையினால இதை நம்ம குறிப்பை பார்த்தோம். அந்த ஆட்டுக்குட்டியானது பழுதற்றதா இருக்கணும். அது முக்கியமாக யாருக்கு தான் ஃபிட் ஆகுது? ஸ்னக்லி ஃபிட்டட் ஒன்லி டு ஜீசஸ். இயேசுக்கு தான் கரெக்டாக பொறுத்துது. குற்றமற்றவராய் அந்த தேவாட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து வந்தார். சரி, ரெண்டாவது அது ஆணா இருக்கணும்னு பார்த்தோம். எக்ஸடஸ் யாத்ராகமம் 12:5 படிங்க. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணாடா இருக்கணும்னு. இங்கிலீஷ் பாருங்க. Your lamb shall be without blemish. Yeah, lamb shall be without blemish. Just we finish about it. A male of the first year. A male of the first year. It should be a male. கேட்டங்களா? ஏன் கவுன்சி பாருங்க, பிதாவாகி தேவன்கிட்ட ஒரே பேரான குமாரன் தான் இருந்தார் தவிர ஒரே பேரான குமார்த்தி இல்லை. ஒரே பேரான குமாரன் தான், குமாரன் தான் ஆண்மகனாக இந்த பூமிக்குள்ள பிறப்பார். அவரை நான் பிறக்க வைப்பேன், எல்லா மனுஷனுடைய பாவங்களுக்கு அக்கிரமத்துக்காக மரிப்பதற்காக என் குமாரனே அனுப்புகிறேன் என்பதற்காக, சன் ஆஃப் காட் வருவதற்காக தான். சன் மேல். Father God did not send a daughter. He sent his only begotten son. ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். அவர் ஆண்மகனா இந்த பூமியில பிறப்பார் என்பதற்காக ஆண் ஆட்டுக்குட்டி அங்க வேணும் அப்படின்னு அந்த இடத்துல நமக்கு வெளிப்பாடாகிறது. ஆமென். சரிங்க. இப்போ ரெண்டாவது ஆண் எத்தனை வயசு இருக்கணும்? ஒரு வயதுள்ளதுமா இருக்க வேண்டும். இங்கிலீஷ்ல பாருங்க, ஒரு வயதுள்ளதா இருக்க வேண்டும். A male of first year. A male of the first year. A male of the first year. So it should be 1 year old. ரைட்டுங்களா? எனக்கு ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்லுவேன். ஆடு வளர்க்குறவங்க வீட்டுங்களிலே சென்று எங்க சர்ச்சில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் கூட நான் கேட்டிருக்கேன், பேட்டி எடுத்திருக்கேன். அதுல பார்த்தாக்கா எங்கள் சர்ச்சில் காந்தம்மான்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. காந்தம்மா நல்லா ஆடெல்லாம் வளர்க்குறாங்க, இப்போ வளர்த்துனுக்குறாங்க. அவங்க கிட்ட கேட்டேன், ஆடு குட்டி போடும்போதே இவ்வளோ பெருசு இருக்கும் பாஸ்டர், ஒரு மாதத்தில் அவ்வளோ வந்துடும் பாஸ்டர். அவங்க சொல்கிறாங்க 6 மாதத்தில் ஒரு ஆடு, இஃப் இஸ் அ ஃபீமேல் இட் அட்டைன்ஸ் பியூபர்ட்டி ஸ்டேஜ், சனிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பெண் ஆடாக தான் சனிக்க வந்துடும், ஆண் ஆடு இருந்தாலும் அது அந்த நல்ல வாலிப பருவத்தில் எத்தனை மாதமானு கேட்டாங்க, 6 மாதம்னு சொன்னாங்க. 6 மாதம். ஆனால் கர்த்தர் கேட்குறது ஆட்டுக்குட்டி 1 வருஷம்னாக்கா சூப்பர் வாலிபனாக இருக்கும் அந்த ஆடு. கேட்டாங்களா? சூப்பர் வாலிப. அது என்னன்னாக்கா, இயேசு கிறிஸ்து குழந்தை இயேசுவா மரிக்க மாட்டார், கிழவ இயேசுவாய். அது 8 வயசு ஆடு, 9 வயசு ஆடு, 10 வயசு ஆடுன்னு சொல்ல 1 வருஷத்து ஆடு. அப்போ இயேசு கிறிஸ்து நல்ல வாலிபனாக உனக்காக எனக்காக சிலுவைக்கு அவர் செல்வார் என்பதற்காக தான் இந்த இடத்துல அந்த பஸ்காவின் ஆட்டுக்குட்டி ஒரு வயது உள்ளதா இருக்க வேண்டும், நல்ல சூப்பர் வாலிபனாக அவர் மரிப்பார். சரித்திரம் பிரகாரமா நீங்க பாருங்க, இந்த பைபிள் பிரகாரமா நீங்க பார்த்தீங்கன்னாக்கா 30 வயசுல அவர் ஞானஸ்நானம் பெற்றார் இருக்குது. சரித்திரம் என்ன சொல்லுது, அவருக்கு 33 வயசு, 3 வருஷம் ஊழியம் செய்தார். 3 வருஷம் பொறுத்து தான் அவர் சிலுவைக்கு சென்றார். 33 வயசுல அவர் மரணத்தை அடைந்தார். நல்ல ஒரு சூப்பர் வாலிபனாக அவர் மரணத்தை அடைந்தார் என்று சரித்திரம் சொல்லுது. பைபிளும் சொல்லுது 30 வயசுல தான் அவரு ஞானஸ்நானம் பெற்றார். எனக்கு மாதிரி அதனால நான் என்ன சொல்லுகிறேன்னாக்கா, இந்த 3 விஷயமும் அந்த யாத்திராகமும் 15ஆம் அதிகாரம்
12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு 3 காரியங்களை ஒரு மனுஷனுக்கு ஃபிட் ஆகுதுன்னா அது யாருக்குன்னா இயேசுநாதருக்கு இருக்கிறோம். பிரைஸ் காட். சரியா? போன வாரம் 6ஆம் வசனத்தை நம்ம முடிச்சிட்டோம். இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அதை வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை கொள்ள வேண்டும், அடிக்க வேண்டும். சரி, ஓகே. இப்போ 7ஆம் வசனத்தை பார்க்கலாங்க. கமா. அதின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து. அடுத்த வசனம் படிங்க. அன்று ராத்திரியிலே அதின் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு. நிறுத்தலாம். இது அப்டேட் பார்க்கலாம். 7ஆம் வசனம் வரைக்கும் போதுங்க. இங்கிலீஷை பாருங்க. And they shall take some of the blood and put it on the 2 doorposts. They shall take some of the blood and put it on the doorpost. And on the lintel of their houses. And on the lintel of the houses. Where they eat it. Amen. So, பாருங்க, நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த பஸ்காவின் ஆடு மரிச்ச உடனே, ரத்தம் சிந்தின உடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை வரல. ஆடு மரிச்சதுனால விடுதலை வரல, ரத்தம் சிந்தினால விடுதலை வரல. இந்த நாட்டில் கூட இயேசு கிறிஸ்து மரித்தார், அவருடைய ரத்தம் ஊற்றப்பட்டிருக்கு, சிந்தப்பட்டிருக்குது. ஆனால் அநேக ஜனங்கள் இந்த உலகத்தில் பாவிகளாக தான் இருக்காங்க, இன்னும் பாவத்திலிருந்து விடுபட இல்லை. பைபிள் சொல்லுது, அந்த ஆட்டை கொள்ளுகிற சமயத்தில் அந்த வீட்டு தலைவன் ஒரு பேஷன்ல அந்த ரத்தத்தை பிடிச்சுக்கணுமா, ஒரு கிண்ணில பிடிச்சுக்கணும். கிண்ணில பிடித்து கொண்டு அதை ஈசோப்பு, அதாவது ஒரு பெயிண்ட் பண்ணுற ப்ரஷ் மாதிரி அப்படின்னு நினச்சிங்களா, அது ஒரு செடி தான். ஈசோப்பு கொத்தா இருக்கும். அதில் தொட்டு அந்த கிண்ணில இருக்க பிளட்ல தொட்டு அந்த வீட்டு எஜமான் போய் டோர் போஸ்ட்ல தெளிக்கணும். மேலே லிட்டில் he has to strike it on the lintel and on the door post. 2 இடத்துல அவங்க இந்த டோர் போஸ்ட் தெளிக்கணும். அப்போ நீங்க பாருங்க, எனக்கு அன்பானவர்கள, அது ஆடு கொல்லப்பட்டதுனால மீட்பு இல்லை, ஆடுடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனால மீட்பு இல்லை. அதை எடுத்து யூஸ் பண்ணாதான் விடுதலையே உண்டு. ஹல்லேலூயா. ஸோ அப்ளிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கேட்டாங்களா? இன்னைக்கு சொல்லாம எல்லாம் இயேசுநாதர் 2000 வருஷத்துக்கு முன்னே செத்தார், இன்னும் பாவிங்க இருந்து தான் இருக்காங்களே, 2000 வருஷத்துக்கு முன்னே செத்தாரு, இன்னும் எல்லாரையும் அவர் மீட்கலையா? நோ, his blood is ready to cleanse their sins. அவருடைய ரத்தம் ஆயத்தமா இருக்குது. எவன் அவர் மேல விசுவாசம் வைக்கிறானோ அவன் தான் ரட்சிக்கப்படுவான். எவன் இயேசுவை விசுவாசிக்கிறான் அவனுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு. உங்களுக்கு நான் ஒரு காரியம் சொல்றேன். இந்த உலகத்துல சோப் ஃபேக்டரி இல்லையா? எல்லா சோப் ஃபேக்டரியும் இருக்குதான். சோப் இருக்குது, டிடர்ஜென்ட் இருக்குது. ஆனா இன்னும் அழுக்கு துணியில தான் எல்லாம் சுத்தி இருக்காங்க. எவ்வளவு பேரு? அதுக்கு சோப் ஃபேக்டரி இல்லைன்னு அர்த்தமா? இருக்குது. அவன் அப்ளை பண்ணல, அவன் யூஸ் பண்ணல, அது அவனுடைய தப்பு. அதனால சோப் ஃபேக்டரி மேல எந்த குறையும் நம்ம சொல்ல முடியாது. அதே போல இயேசுவின் ரத்தம் சகல பாவனை கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது. எல்லாருடைய பாவத்தையும், நாம் செய்த எல்லா அக்கிரமத்தையும் மன்னிக்கும். அப்படிப்பட்டதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஏன்னா சகல பாவம், எத்தனை பாவம்? எல்லா பாவம். நான் செய்த பாவம் செய்து எல்லா பாவத்தையும் கடைசி வரைக்கும் என் பாவத்தை மன்னிக்கும். பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் என் பாவத்தை மன்னிக்குது இயேசுவின் ரத்தம். அதை நான் விசுவாசிக்கிறேன். அது யாருன்னா எப்படின்னா விசுவாசிங்களா? என் பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் எல்லா பாவத்தையும் இயேசுவின் ரத்தம் மன்னிக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அந்த ஒரு கேரண்டி தான் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, நீ முன்னாடி செய்த பாவத்தை கர்த்தர் மன்னிப்பாரு, இப்ப செய்யற பாவத்தை மன்னிக்க மாட்டாரு, இனி செய்ய போற பாவத்தை மன்னிக்க மாட்டாருன்னா அது எப்படியோ தெரியல. அவங்க பாவம் செய்யாத இருக்கணும். ரைட்டுங்களா? ஒரு சமயம் நீ இப்ப செய்யற பாவத்தை மன்னிக்க மாட்டாரு, எந்த பாஸ்ட் ஆகுது இல்லை, நீ வரப்போற நாட்களை செய்கிற குற்றங்களை கர்த்தர் மன்னிக்க மாட்டாருன்னு சொன்னாங்கன்னா அந்த பாஸ்டுங்க அவங்க சொன்ன வார்த்தையின்படி மாட்டிக்குவாங்கன்னு போல் தெரியுது. There are chances. ஒரு சமயம் தெரியாம செய்யலாம். ஏடாங்களா? நான் அதை செய்யணும்னு நான் வலியுறுத்தல. ஒரு சமயம் தவறு பண்ணா கூட அந்த பாவத்தையும் மன்னிக்க இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் உண்மை உள்ளதா இருக்குது. ஏன்னா பைபிள் சொல்லி இயேசுவின் ரத்தம் எத்தனை பாவத்தை மன்னிக்குதான்? சகல பாவம் தான் சொல்லிருக்குது. எல்லா பாவம். இங்கிலீஷ்ல ரொம்ப சூப்பரா இருக்குது. The blood of Jesus cleanses from all sins. I believe, personally believe. My Jesus blood cleanse me and cleanses from all sins. Amen. I believe in it. நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் ஒரு தைரியம் எனக்கு. ஆமென். சரிங்க. அப்போ இப்போ இயேசுவின் ரத்தத்தை பற்றி நம்ம பார்த்தோம். அதை அப்ளை பண்ணணும்.
அதை எங்க கர்த்தர் சொல்றாரு, அந்த வீட்டுடைய டோர் போஸ்ட், அதனால நிலைக்கால்கள், லிட்டல்னா மேற்சட்டை, அது 3 இடத்துல என்ன பண்ணணுமா தெளிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரி, இதே பாருங்க, அந்த இது நீங்க பார்த்தீங்கன்னாக்கா 13ஆம் வசனம், நீங்கள் சேம் சாப்டர் 13ஆம் வசனம், நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். என்னங்க இது? நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். யாருக்கு அடையாளமா? ஆனா அடையாளத்தை யார் பார்க்கிறாருன்னா அவர் பார்க்கிறார். அந்த இரத்தத்தை நான் கண்டு, பிரைஸ் காட், இங்க சொல்றார், அந்த இரத்தத்தை தேவன் பார்க்கிறாராம். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன், உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வராது. எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது. பிரைஸ் காட், உங்களுக்குள்ளே வராது இருக்கும். கர்த்தர் சொல்றார், எகிப்துடைய ஒவ்வொரு ஸ்ட்ரீட்ல நான் நடக்க போகிறேன். எகிப்துக்கு அன்றைக்கு பயங்கரமான ஜட்ஜ்மெண்ட் டே, அது அழிவின் நாள், அது நியாய தீர்ப்பின் நாள். கர்த்தர் சொல்றாரு, எகிப்தின் தேவர்களை கூட நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்றாரு. ஒவ்வொரு ராஜாவுடைய வீட்டுல இருந்து ஒரு அடிமையுடைய வீட்டு வரைக்கும், இல்ல ஜெயில கைதியா இருக்கிறவுடைய வீட்டுல வரைக்கும் மரணம் உண்டாக போகுது. எனக்கு அதில் தலைச்ச பிள்ளைகள்லாம், முதற் பிறந்த எல்லா பிள்ளைகளும், எல்லா ஆடு மாடுகளும், என்ன கோழி எதனா இருக்கட்டும், முதற் பிறந்தெல்லாம் எல்லாம் மறிக்க போகுது. அப்படி மறிக்கிற சமயத்தில் எனக்கு அதில் கர்த்தர் சொல்றாரு, அவர் தான் அந்த வாதையை என்னங்க ஜட்ஜ்மெண்ட்டை அவர் அங்கே இனிஷியேட் பண்ணுகிறார். நான் கடந்து போவேன், ஒரு வீடை பாஸ் பண்ணும்போது எந்த வீட்டில் ரத்தத்தை நான் பார்க்குறேனோ அந்த வீட்டை நான் ஸ்பேர் பண்ணுறேன், அதை விட்டுடுவேன். அது உங்களுக்கு அடையாளம், நீங்க இருக்கிறீங்கன்னு எனக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆமென். பாருங்க, ஆக்சுவலி கர்த்தருக்கு அடையாளம் சொல்லாது, நமக்கே அடையாளம். இங்கிலீஷ் பாருங்க. Now the blood shall be a sign for you on the houses where you are. Now the blood shall be a sign for you on the houses where you are. So it's going to be a sign for us. God did not say, it's going to be a sign for me. No. He says it's going to be a sign for you. ஆமென். அப்ப நம்ம அப்ளை பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். நமக்கு அது ஒரு அடையாளம், நமக்கு ஒரு கேரண்டி. என்னக்கா டிடிஆர் வந்தா கூட பரவாயில்ல, பார்த்துட்டு போட்டேன், என்கிட்ட டிக்கெட் இருக்குது. டிடிஆர் வந்தா பரவாயில்ல, எனக்கு பயமே இல்லை, டிக்கெட் இருக்குது. அதே மாதிரி தான் என் வீட்டில் ரத்தம் இருக்குது, ரத்தத்தை நான் பூசிட்டு இருக்கிறேன். என்ன நான் விலை ஒரு ஆட்டை பலியாக கொடுத்துருக்கிறேன், அதனுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு, கர்த்தர் அதை பார்ப்பார், அது எனக்கு அடையாளமா இருக்குது. அதனால கர்த்தர் என் வீட்டை விட்டு கடந்து போவார், தைரியமா உட்கார்ந்து இருக்கலாம், டிக்கெட் வச்சுங்கிற மாதிரி. கேட்டாங்களா? ஆமென். கர்த்தர் பார்த்துட்டு போவார். அதை நான் கண்டேனே சொல்றார். இங்கிலீஷ் மீண்டும் படிமா. Now the blood shall be a sign for you. The blood shall be a sign for you on the houses where you are. On the houses where you are. And when I see the blood, see, God says personally, when I see the blood, I will pass over you. I will pass over it. That means the judgment will not come to your door when I see the blood. Praise God. Amen. When God sees the blood of Jesus upon you, upon your home, the judgment will not come on your door. Amen. கர்த்தர் சொல்றார், நான் ரத்தத்தை பார்க்கும் போது கடந்து போவேன். இயேசுவின் ரத்தம் எந்த மனுஷன் மேல இருக்குதோ, எந்த வீட்டு மேல இருக்குதோ, எந்த குடும்பத்து மேல இருக்குதோ, அந்த வீட்டுக்கு நியாய தீர்ப்பு இல்லவே இல்லை. சாதாரண ஆட்டுக்கடாவுடைய ரத்தமே அவங்களை காப்பாத்துச்சுன்னா, நம்ம மேல விலையற்ற மாசற்ற குற்றமற்ற இயேசு பெருமானுடைய ரத்தம் நம்ம மேல இருக்குது. அது நம்மை பாதுகாக்கும். ஏன்னா தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது இருக்கும். முடிச்சிடுமா? 13,000. ஓகே. verse 22. ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து பாருங்க, எப்படி அப்ளை பண்ணணும்னு கர்த்தர் சொல்றாரு. ஒரு ஆட்டை அறுக்கணும், அதோடைய ரத்தத்தை ஒரு கிண்ணில பிடிக்கணும். ஈசோப்பு ஒரு கொத்து, ரைட்டுங்களா? அதை குச்சி மட்டை மாதிரி நம்ம ஊர்ல சுண்ணாம்பு அடிக்கிறது யூஸ் பண்றாங்களா, அது மாதிரி, ரைட்டுங்களா? அதை தொட்டு ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் ரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த ரத்தத்தை வாசல் நிலைக்கால்கள் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். Praise God. விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். இங்கிலீஷ்ல படிச்சிடலாங்க. நெக்ஸ்ட் வசனம் படிச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். And you shall take a bunch of hyssop. And you shall take a bunch of hyssop.
dip it in the blood, dip it in the blood that is in the basin, that is in the basin, and strike the lintel and strike the lintel and the 2 doorposts on the 2 doorposts with the blood that is in the basin, with the blood that is in the basin, and none of you and none of you shall go out of the shall door go out of the door of his house of the house until morning. until morning. You should not leave the house until morning. You have to remain in the house, amen, where the blood has been applied to the lintel and also on the doorpost. எந்த வீட்டுல நீங்க ரத்தத்தை பூசி இருக்கீங்களோ, கதவின் மேல் சட்டைகளும் நிலைக்கால்களும், அந்த வீட்டுக்குள்ள நீங்க இருங்க. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு. இன்னும் சொல்லணும்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள நீங்க இருக்கும்போது அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. என்னக்கனால உங்க வீட்டுல இருக்கிற சின்ன பிள்ளை கூட இயேசுவின் ரத்தத்தை பத்தி பேசினா இடங்கள ஒரு அல்லேலூயா அப்படின்னு சொன்னாங்க. உங்க வீட்டுக்கு விரோதமா எவ்வளவு பெரிய மந்திரவாதி எந்த மந்திரம் செய்திருந்தாலும் அது ரிவர்ஸ்ல சென்று அவனே அடிச்சிடும். மகா அவன் அவுட்டு, அவ்வளவுதான். கேட்டாங்களா? இயேசுவின் ரத்தம் அவ்வளவு பாதுகாப்பு. உங்க பிள்ளைங்க வாயில இயேசுவின் ரத்தம் வந்தாவே போதும், அவன் அவுட். ஓகே, இருக்கட்டும். நெக்ஸ்ட் அவருடைய ரத்தத்தை பத்தி நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். 23. கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதுக்கு கடந்து வருவார். நிலையின் மேல் சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை பாருங்க, சாவடிக்கிற வேலையை அல்ல கொல்லுகிற வேலையை அவர் செய்யல. இன்னொருத்தனை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறான், சங்காரக்காரன், ஸ்லாட்டரர். அந்த ரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதுக்கு வரவொட்டாமல் வாசற்படியை விலக்கி கடந்து போவார். வாசற்படியை விட்டு கடந்து அவங்க விட்டு வா ரத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஆமென். பிரைஸ் காட். சங்கார தூதன், ஸ்லாட்டரர், டெத் ஏஞ்சல் கூடவே வந்து கொண்டிருக்கான். அவன் ஒரு வீட்லயும் கர்த்தர் எந்த வீட்டுல ரத்தம் இருக்குது அந்த அடையாளத்தை பார்த்து கர்த்தர் கடந்து போவாராம். அந்த வீட்டுல நுழையாதன்னு சொல்லுவான். இன்னும் அவனால நுழைய முடியாது, ஏற்கனவே அங்க ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது. அந்த ரத்தத்தினால் அந்த குடும்பம் காக்கப்படுகிறது. ஆமென். இன்னும் சொல்லணும்னா அது இப்போ பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு, ரத்தம் சிந்தாம பாவ மன்னிப்பு இல்லை. ரத்தம் சிந்தாம பாவம் மன்னிப்பு இல்லை. அந்த வீட்டுல ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறதுனால பாவம், அவருடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்குது, அவருடைய பாவங்கள் மூடப்பட்டிருக்கிறது. அதனால உள்ள இருக்கிறவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் இல்லவே இல்லை. பிரைஸ் காட். ஆமென். அவங்க பாவம் செய்யலன்னு நான் சொல்ல, கர்த்தர் அவங்களை ஜட்ஜ் பண்ணல. ஏன்னா அவங்க பாவத்தை கர்த்தராலே பார்க்க முடியாது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. ரத்தம் ஏற்கனவே அந்த வீட்டுல சிந்தப்பட்டிருக்கிறதுனால பாவ மன்னிப்பு அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அதனால கர்த்தருடைய நியாய தீர்ப்புல அவர்கள் தப்பித்து கொண்டார்கள். ஆமென். பிரைஸ் காட். இப்போ கர்த்தர் வாசற்படியை விட்டு கடந்து போறார். இங்கிலீஷ் படிச்சுட்டுமா? படிக்கலாம். 23. For the Lord will pass through. For the Lord will pass through to strike the Egyptians. To strike the Egyptians. See, the Lord is passing through each and every streets and nooks and corners of Egypt to strike them. Amen. Amen. To send the judgment. Amen. Amen. He is passing by each and every houses in Egypt. Amen. Once again, ma. For the Lord will pass through. The Lord will pass through to strike the Egyptians. To strike the Egyptians. And when he sees the blood on the lintel. Again, Bible says when he sees the blood. Amen. So Bible doesn't say if he is educated, God will spare him. No. If he is a beautiful man or a woman, God will spare him. No. Amen. Irrespective of anything else, Bible says only if God sees the blood on the doorpost, that house will be spared. Once again, ma. When he sees the blood on the lintel. When he sees the blood on the lintel. And on the 2 doorposts. On the 2 doorposts. The Lord will pass over the door. The Lord will pass over the door. And not allow the destroyer. Not allow the slaughterer or destroyer or death angel. To come into your houses. Amen. To come into your houses. To strike you. To strike the firstborn or to strike you. Amen. Praise God. The death angel will not come, the judgment will not come into the door or into the house where the blood has been applied. Amen. Praise God. எந்த வீட்டுல ரத்தம் பூசப்பட்டிருக்குதோ, எந்த நிலைக்கால்கள ரத்தம் இருக்குதோ, டோர் போஸ்ட்ல மேல் சட்டையில ரத்தம் இருக்குதோ, அந்த வீட்டுல தேவனுடைய நியாய தீர்ப்பு வராது. தேவன் உன்னோடு வந்து கொண்டிருக்க அந்த சங்காரக்காரன் வரமாட்டான். அந்த மரண தூதன் உள்ளே நுழைய முடியாது. ஆமென். கர்த்தர் அப்படியே அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறார்.
சரி, எனக்கு அன்பாதுள்ள நீங்க பாத்தீங்கன்னாக்கா 27 படிக்கலாம். இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. இதான் கர்த்தர் கடந்து போயிடுறார், ரத்தத்தை பார்த்து ஸ்பேர் பண்ணிட்டு போறாரு. அதுதான் கர்த்தருடைய பஸ்கா. God is passing by or pass over that house. கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள். இது நடக்கிறதுக்கு முன்னாடியே அவர் சொல்றாரு, இப்படி கர்த்தர் உங்க வீட்டை விட்டு கடந்து போவார். வரப்போகிற நாட்கள்ல எப்படி நீங்க பஸ்கா பண்டிகையை கொண்டாடுறீங்க அப்படின்னு உங்க பிள்ளைங்க கேட்டா நீங்க சொல்லணும். என்ன சொல்லணுமா? இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணினார், நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணினார், எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் உங்க பிள்ளைங்களுக்கு சொல்ல வேண்டும். எல்லாம் கீழே குனிந்து பணிந்து கொண்டார்கள் அந்த வார்த்தையை கேட்டு. சரி, இங்கிலீஷை படிச்சலாம். That you shall say it is the Passover sacrifice of the Lord. See, Moses teaches the children of Israel, telling that you must teach your children. Amen. If your children ask a question, what is meant by Passover, why you are celebrating for 7 days, if they ask this question, you need to tell. What did Moses say? Once again, that you shall say it is the Passover sacrifice of the Lord. It is the Passover sacrifice of the Lord who passed over the houses of children of Israel. Who passed over the children of Israel in Egypt. But he struck the Egyptians. And delivered our households. And delivered our households. So the people bowed their heads and worshipped. The people bowed and worshipped. Amen. Praise the Lord. ரொம்ப சூப்பரா ஒரு வார்த்தை இருக்கும். 28ஆம் வசனம் நீங்க என்ன பாருங்க, நல்லா நீங்க கவனிச்சுங்க. மோசே சொல்ற பஸ்கா பண்டிகை 14ஆம் தேதி சாயங்காலம் கொண்டாடணும், 10ஆம் தேதியே ஆடு வாங்கிடணும்னு சொன்னாரு. எவ்வளவு கீழ்ப்படிதல் பாருங்க. 28ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் போய் அப்படியே செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். பிரைஸ் காட். அப்படியே செய்துட்டாங்களா? இங்கிலீஷ்ல Then the children of Israel went away and did so just as the Lord has commanded Moses and Aaron. Amen. அவங்க மோசஸ்க்கும் யாரோனுக்கு கர்த்தர் என்ன கற்பித்தாரோ என்ன சொல்லியிருந்தாரோ அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் 10ஆம் தேதி வாங்கிட்டாங்க, 14ஆம் தேதி அடிச்சிட்டாங்க, ரத்தத்தை பூசிட்டாங்க, உள்ள உட்கார்ந்து அவங்க சாப்பிட போறாங்க. இந்த சாப்பிட்றது விஷயம்லாம் இன்னைக்கு கர்த்தருக்கு சித்தமா சொல்றேன், இல்லாட்டி அடுத்த வாரம். ஓகே, இன்னும் நம்ம எதுவும் எப்படி சாப்பிடணும் என்னன்னா டெலிவரன்ஸ் உண்டு. ஓகே, 29 நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல். யாரை செத்தாங்களவர்? சிங்காசனம் மேல் வீற்றிருக்கும் பார்வோன் ராஜாவுடைய தலைச்சல் பிள்ளை முதல் காவல் கிடங்கில் ஜெயில்ல இருக்கிற ஒரு கைதியின் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் கர்த்தர் அழித்தார். ரைட்டாங்களா? எல்லாம் ஒரு வீட்டிலும் மரணம். அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது பார்வோனும் அவருடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். எல்லார் வீட்லயும் மரணம், எல்லாம் ராத்திரியில எழுந்திருந்தார்கள். எல்லா வீட்லயும் கத்துறாங்க, ஐயோ மகளே போயிட்டியா. தச்ச பிள்ளைங்கள்லாம் செத்துட்டு இருக்காங்க. மாடு கத்துது மேன், ஆடு கத்துது மேன், இன்னும் நாய் அழுது ஊழையிடுது. எல்லாமே எகிப்திய பயங்கரமான கூக்குரல். பைபிள் சொல்ல அது மாதிரி ஒரு மோசமான ராத்திரி எகிப்து உண்டானது முதற்கொண்டு பார்த்ததே இல்லையா, இனி பார்க்க போகிறதும் இல்ல. பாருங்க, சகல ஊழியக்கார எகிப்தியர் ராத்திரில எழுந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடு இருந்ததில்லை. ஒரு வீட்டுல சாவு இருந்தாவே யாரும் பக்கத்துல தூங்க முடியாது, எல்லாம் அழுவாங்க. எனக்கு அன்பாகல சாவில்லாத வீடே இல்லைனாக்கா என்ன மாதிரி இருக்கும் பாருங்க, பயங்கரமான கூக்குரல். எனக்கு அன்பாகல ஒவ்வொரு வீட்லயும் சாவு. இங்கிலீஷ்ல பாருங்க. And it came to pass at midnight. And it came to pass in the midnight that the Lord struck all the firstborn in the land of Egypt. Struck all the firstborn in the Egypt. From the firstborn of Pharaoh. From the firstborn of the Pharaoh, that is the king. Who sat on the
throne to the firstborn of the captive. Who sat at the throne. That is talks about Pharaoh. Next To the who first sat one. on the throne. Okay. To the firstborn of the captive. Who was in the dungeon. Okay. Even the firstborn of the captive was in the dungeon. Even his firstborn also dead. Amen. அங்க வந்து அந்த சிறைச்சாலையில இருக்கிற கைதியுடைய பிள்ளை கூட செத்துச்சான். And all the firstborn of livestock. All the firstborn of the livestock, all the animals, their firstborn were dead. So Pharaoh rose in the night. So Pharaoh rose in the night. He. All his servants. And all the Egyptians. And there was a great cry in Egypt. It's not ordinary cry. Bible says it was a great cry in Egypt. For there was not a house. Where there was not one dead. There was no house without dead. Amen. வீடு சாவலாத வீடு ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. எல்லா ராத்திரில அழுகிறார்கள். எனக்கு அன்பார்ல இந்த நேரத்துல என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏற்கனவே முன்னாலே சொன்னாங்க, இவங்க பார்வோன் ராஜா கிட்ட ஜனங்க இவங்களை அனுப்பிடுங்க நம்ம எல்லாம் செத்துட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்க ஆடு மாடெல்லாம் போயிடுச்சு, எங்க வீட்டுலலாம் அழி வந்துச்சு, அதனால இவங்களை அனுப்புங்கன்னு தான் பார்வோன் கிட்ட சொல்லியிருந்தாங்க ஜனங்கள்லாம். பார்வோன் தான் கேட்கல. என்ன இருக்குது பாருங்க 31. ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்க சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க. அடுத்த வசனம் பாருங்க. நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள். என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றார். 33. எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். There was a what call for Moses in the midnight. ராத்திரியில மோசேயை அழைச்சு சொல்றாங்க, பார்வோன் ராஜா போயிடுங்க, நீ போயிடு, உன் ஜனத்தெல்லாம் கூட்டிட்டு போய் ஆடு மாடெல்லாம் ஓட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, போகிற சமயத்துல என்ன செய்யுங்க இது பண்ணி பார்க்கலாங்க. இங்கிலீஷ்ல 32. And also take your flocks. You take your flocks and your herds as you said and be gone and bless me also. Amen. Be gone and bless me also. போங்கடா, நீங்க இந்த ஊரை விட்டு போங்க, என்ன போறீங்க, எனக்கு ஜெபம் பண்ணிட்டு போங்க, என்ன ஆசீர்வதிச்சு போங்கன்னு சொல்றாங்க. ஆமென். பைபிள் சொல்லுது 33 இங்கிலீஷ்ல பாருங்க. And the Egyptians urged the people that they might send them out of the land of Egypt in haste. For they said we shall all be dead. We are all dying. Amen. We shall all be dead. எல்லாம் சாகுறோம், நீங்க போங்கன்னு துரத்தி அடிச்சாங்க. எனக்கு முன்னால அடுத்த வசனம் சொல்லுது, மாவு இஸ்ரவேல் ஜனங்க மாவு தோசைக்கு கரைச்சிருக்காங்க. கேட்டாங்க, தோசைக்கு இட்லிக்கோ ஏதோ மாவு கரைச்சிருக்காங்க. அந்த மாவு புளிக்கலையா. ஓகே, மேபி 12 மணி 1 மணி இருக்கும். அப்பவே சொல்றாங்க போயிடுங்கன்னா என்ன பண்றது, எல்லாத்தையும் தூக்கின்னு வரும்போது இந்த மாவு கூட டப்பா என்ன பாத்திரத்தோடு ஒரு துணியை போத்தி அப்படி தூக்கின்னு தோல் மேலே வச்சுட்டு வந்துட்டாங்களாம். இவங்க வர வழியில் அந்த மாவு ஆடனே வந்தனாலும் புளிக்கலையாம். சும்மா வச்சிருந்தா தானே புளிக்கும், தூக்கி சுத்துனா எங்க புளிக்கும். ஆமென். அப்போ புளிக்கலையா, மாவு புளிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க தோல் மேலே தூக்கி கொண்டு வந்தாங்க. அவங்களெல்லாம் துரத்தி அடிச்சாங்க. பாருங்க, கர்த்தர் இதை தான் சொல்லியிருந்தார். கேட்டாங்களா, அதை மீட்பின் இரவு. கேட்டாங்களா, அவங்கள கர்த்தர் மீட்சிட்டார். ஸோ மீட்கிற சமயத்தில் கர்த்தர் இவங்க இந்த ஜனங்கள்லாம் பாருங்க 400 வருஷமா அடிமைகளானாங்க. 400 வருஷமா அடிமைகளுக்கு ஒன்றே இல்லை, அவங்க எதுவும் இல்லை. நீங்கள் பாருங்க, பாத்திரத்தில் அப்படியே மாவு தூக்கின்னு வராங்கன்னா எவ்வளோ ஏழையாக இருந்துப்பாங்க பாருங்க. விட்டுட்டு கூட வந்துடலாம் இல்லை, அந்த மாவு வேணும்னு அவங்க தூக்கின்னு வராங்க. அவங்க அவ்வளோ ஏழ்மையில் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் என்னைக்கு கர்த்தர் ஒரு மனுஷனை மீட்கிறாரோ, இயேசுவின் ரத்தம் மீட்கிறதோ, அவன் எப்போதும் அவன் தரித்திரத்தில் இருக்க போகிறது இல்லை. அதனால தான் பைபிள் சொல்லுது, preach the gospel to the poor. ஏழைகளுக்கு தரித்திரருக்கு இந்த சுவிசேஷம் சொல்லுங்க. ஏன் இந்த சுவிசேஷம் தரித்திரன் ஐஸ்வர்யவானாக மாற்றும்.
இயேசுவின் ரத்தம் வெறும் பாவத்தை மாத்திரம் மன்னிச்சுட்டு அவனை அப்படியே பாவம் மன்னிப்பெற்று இப்படியே பரதேசியா சாவடான்னு விடுறதில்ல. இயேசுநாதர் சிலுவையில மரித்தது நம்முடைய பாவத்துக்கு பிரைமரி காசா இருக்கலாம். அதே நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கீங்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே என்று சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்து சிலுவையில தரித்திரனா மரிச்சார். எதற்கு? பைபிள உனக்கு பாவ மன்னிப்புக்கு எவ்வளவு அவர் செய்தாரோ அதே நேரத்தில் உன் தரித்திரத்துக்காக அவர் செய்திருக்கிறார். உன் தரித்திரத்துக்காக அவர் மரித்தாராம். பைபிள் சொல்லுது, இனி அவருடைய நம்புற பிள்ளைங்க, அவர் விசுவாசங்க தரித்திரத்தில் இருக்கக்கூடாது, அவர் நிமித்தமாக அவர்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். இங்க பாருங்க, ஒரே நைட், ஓவர் நைட்ல கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பணக்காரன் பண்றார். இப்படியும் கடவுள் பண்ற. ஆமா, முடியும். அவரால் முடியாது எதுவும் இல்லை. உன்னையும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். உன்னையும் கூட ஒரே நைட்ல கர்த்தர் பணக்காரனா மாற்ற முடியும், கோட்டீஸ்வரனா மாற்ற முடியும். கர்த்தரை நீ விசுவாசித்தால் நடக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இல்ல நான் விசுவாசிக்கிறேன், இரு ஏழையா, யாருக்கு ஆச்சு? நாங்க விசுவாசிக்கிறோம். ஐஸ்வர்யம் எல்லாவற்றும் அவர்கிட்ட இருக்குது, அவர் தருகிறார். நீதிமொழிகள் புத்தகம் சொல்லுது, வலது கையில தீர்காயுசு உண்டா, ஞானத்தின் வலது கையில, இடது கையில ஐஸ்வர்யமும் கனமும். Both riches and honor in his left hand and a long life in his right hand. I want both hands blessing. எனக்கு ரெண்டு கை ஆசீர்வாதம் வேணும். ஆமென். கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, வலது கை வேணுமா இடது கை வேணுமா? முட்டாள்தனமான பிரசங்கம். முட்டாள்தனம். வலது கை கர்த்தர் எதுக்கு ரெண்டு கையும் வச்சுட்டு கொடுக்கணும்? ரெண்டு கையும் உங்களுக்கு கொடுக்கதான். ரைட் ஹேண்ட் பிளஸிங், லெஃப்ட் ஹேண்ட் பிளஸிங் எல்லாம் இடங்களா பிளஸிங். ரெண்டு கையும் வாங்கி கர்த்தர் கொடுக்கறத வாங்கி தேங்க்யூ சொல்லிட்டு வாங்கிக்கோங்க. ரைட், சரி. இப்போ கர்த்தர் அவங்கள ஐஸ்வர்யவான்களா மாற்ற ஒரு காரியத்தை நம்ம பாருங்க. 35ஆம் வசனம். ஓகே, இல்ல சேம் இது யாத்ராகமம் 12:35. மோசே சொல்லியிருந்தபடி. மோசஸ் ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தாரா? மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். ஏன்னா ஜனங்க துரத்துறாங்க, நீங்க போங்கண்ணா. நாங்க போக மாட்டோம். ஏன் போக மாட்டோம்? உங்ககிட்ட இருக்கிற நகைலாம் கொடுங்க, அப்பதான் போறாங்க. பைபிள் சொல்லி கொள்ளை அடிச்சாங்கன்னு இருக்குது. கொள்ளை அடிக்க கற்றுக் கொடுத்தவர் கர்த்தர். கொள்ளையடிக்க கற்றுக் கொடுத்தவர் கர்த்தர். இன்னைக்கு கொஞ்சம் பேர் நகைலாம் வானன்றாங்க. இந்த கர்த்தரை இந்த கர்த்தர் எந்த கர்த்தர்னு தெரியல. அவங்க சொல்ற கர்த்தருக்கும் இந்த கர்த்தருக்கும் வித்தியாசமா இருக்குது. பாருங்க, கர்த்தர் ஜனங்களுக்கு என்ன பண்ண 35 படிமா. மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். நெக்ஸ்ட் இங்கிலீஷ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Now the children of Israel had done according to the word of Moses. And they had asked from the Egyptians. They had asked from the Egyptians the articles of silver, articles of gold and clothing. And they asked for silver and gold and also clothing. Who taught them? It was Moses. Bible said. Who gave the idea? It was God, the Almighty, Yahweh. இவங்க மோசே சொன்ன மாதிரி கேட்டாங்கன்னு இருக்குது. மோசேக்கு யார் சொன்னது? கர்த்தர் சொன்னார். கர்த்தர் தான் லூட்டி அடிக்கவே சொன்னாரு. இங்க இந்த இடத்துல பாருங்க, அடுத்த வருஷம் பாருங்க. கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால். Praise God. என்னதான் இருந்தாலும் அவருடைய ஃபேவர், அவருடைய காருண்யம் தான் நம்மை உயர்த்தும். அவருடைய காருண்யம், அவருடைய இரக்கம் தான் நம்ம மேல கொண்டு வரும். இங்க பைபிள் சொல்லுது, கர்த்தர் இவங்க கேட்க சொன்னாரு, கர்த்தரும் ஃபேவர் பண்ணாரு. எகிப்தியர் இடத்துல பேசினார், ஃபேவர் பண்ணதால, அந்த கர்த்தருடைய தயவுனால தயவுக்கிடும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். பாருங்க, இவங்க என்னென்ன கேட்டாங்களோ எல்லா ஜனங்களும் இங்க எப்படி சொல்றா, பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட, நீங்க வேலை செய்தவங்க வீட்டுக்கிட்ட எல்லார்கிட்டையும் கேளுன்னு சொல்றாங்க. கர்த்தர் தயவுக்கிடும்படி செய்தனால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். நான் சொல்ல இங்க பைபிள் தான் சொல்லுது, இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். ஆமென். இங்கிலீஷ்ல பாருங்க. And the Lord had given them people. And the Lord has given them the people. Favor in the sight of the Egyptians. Favor in the sight of the Egyptians. So that they granted them what they requested. They granted them what they requested. Thus
thus they plundered the they Egyptians. plundered the Egyptian. Amen. They took the spoil, amen, from the Egyptian. They plundered the Egyptian. அவங்க கொள்ளடிச்சாங்க. கோல்டு, சில்வரு, துணிமணிகள் எல்லாம் கேட்குறாங்க. அவங்க கேட்டதெல்லாம் எல்லாமே கொடுத்தாங்க. எனக்கு என்ன சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒரு இது நீங்கள் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கர்த்தர் இது எத்தனாவது சாப்டர் படிச்சுங்கிற சொல்லுங்க, எத்தனாவது அதிகாரம்? யாத்திராகமம் 12 தான் விடுதலை ஆகுது. 12 தான் அவங்களுக்கு என்ன இருக்குது, நகைலாம் கிடைக்குது. ரைட்டுங்க. 11 பாருங்க, 11ஆம் அதிகாரத்தில் 1 படிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி இன்னும் ஒரு வாதையை பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் வரப்பண்ணுவேன். அதற்கு பின் அவன் உங்களை இவ்விடத்திலிருந்து போக விடுவான். சமூலமாய் உங்களை போக விடுவதும் அல்லாமல் உங்களை இவ்விடத்திலிருந்து துரத்தி விடுவான். கர்த்தர் சொல்றாரு. ஏங்க, இது நடக்கிறதுக்கு முன்னாடி 12ஆம் அதிகாரம் நடக்குது. 11ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்ற உங்களை துரத்திடுவான். 2ஆம் வசனம் இங்கிலீஷ்ல படிக்கலாம், தமிழ்ல 2 ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்பொழுது ஒவ்வொருவனும் அவனவன் அயலானிடத்திலும் ஒவ்வொருத்தியும் அவளவள் அயலானிடத்திலும் வெள்ளியுடைமைகளும் பொன்னுடைமைகளும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல் என்றார். என்னவா? யார் கத்து தருது பாருங்க, கேளுங்க. யார்கிட்ட? அவங்க வேலை செய்த இடத்துல, அயலான், பக்கத்து எல்லார் வீட்டுல ஒருவனும் ஒவ்வொருத்தியும் அவனவன் அயலானிடத்திலும் வெள்ளியுடைமைகளும் பொன்னுடைமைகளும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல் என்றார். இங்கிலீஷ் செகண்ட் verse. Speak now in the hearing of the people. God says to Moses, speak now in the hearing of the people, and let every man ask from his neighbor and every woman, ask from his neighbor, from every man and woman, from her neighbor articles of silver and articles of gold. Amen. Next, third verse. அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்வார் தான் வந்துக்கணும். 11ஆம் அதிகாரத்துல என்ன தயவு பண்ணும்படி செய்வார்னு வந்திருக்கணும். ஆனா என்ன இருக்குது? செய்தார். அங்கே கர்த்தர் ஃபேவர் பண்ணிட்டார். இங்கிலீஷ்ல தமிழ்ல செய்தார் இருக்குது, இங்கிலீஷ்ல பாஸ்டர்ஸ்ல இருக்குது. இங்கிலீஷ்ல படிமா. And the Lord gave the people. See, God Bible did not say God will give the people the favor, but Bible says God gave the people favor in the sight of the Egyptians. Amen. God already given the favor in the sight of the Egyptians. God gave the favor. It is in the past tense. கர்த்தர் வந்து ஏற்கனவே செய்துட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இன்னும் நீங்க அற்புதமா இருக்குதுங்க. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு விஷயத்தை நான் பார்க்கலாங்க. இந்த கர்த்தர் வந்து மோசஸ்க்கு ஏற்கனவே சொல்லி கூட்டிட்டு வர்றார். ஏங்க 3ஆம் அதிகாரத்துக்கு திரும்புங்க. மோசஸ் ஒரு நாள் ஆடு மேய்த்து கொண்டிருக்கான். ஓரேப் மலை அடிவாரத்துல அவங்க மாமனாருடைய ஜெத்ரோவுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்க சமயத்துல கர்த்தர் முட்புதரில் தரிசனமானார். அந்த முட்புதரில் தரிசனமாகி, நான் உன்னை மிஷினரி அனுப்புறேன்பா, நீ போய் அவங்களை அழைச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா நான் எல்லாரும் எகிப்தில் இருக்கிற ஒவ்வொரு தலைச்ச பிள்ளைகளும் அந்த வாதையை கொண்டு வருவேன். எல்லார் வீட்டிலும் ஃபர்ஸ்ட் பார்ன் எல்லாம் மூத்த பிள்ளைங்கள்லாம் மறிப்பாங்க. அந்த நேரத்தில் வெள்ளியோடும் பொண்ணோடும் நிறைய செல்வத்தோட நான் அனுப்புவேன். கர்த்தர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. பாருங்க, 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது அந்த ஜனங்களுக்கு இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். மோசஸ் கர்த்தர் சொல்றார், அப்பே சொல்றார், எகிப்தியருடைய கண்கள்ல தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவது இல்லை. ஒருத்தர் நீங்க வெறுமையா போறது இல்ல. ஆமென். இங்கிலீஷ்ல படிங்க. And I will give this people favor in the sight of the Egyptians. And it shall be when you go that you shall not go empty-handed. You shall not go with what? Empty-handed. You shall not go empty-handed. நீ வெறும் கையா நீ போக மாட்டீங்க. அடுத்த வசனம். ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் அயலகத்தாளிடத்திலும் தன் வீட்டில் தங்குகிறவரிடத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவார்கள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் யாருக்கு கொடுப்பாங்கன்னா உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமார்த்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள்.
பிள்ளைங்களுக்கெல்லாம் போட்டு எடுத்துன்னு போவாங்க. ஒரே நாள்ல பிள்ளைங்க பிரேஸ்லெட் மாட்டுக்கிறான், கழுத்துல லோபர் செயின் போட்டுக்கிறான், ஆம்பளை பொண்ணு எல்லாம் பைபிள சொல்லி எல்லாம் போட்டு போறாங்க. பிரைஸ் கார்டு இங்கிலீஷ்ல பாருங்க. But every woman shall ask of her neighbor. But every woman shall ask of her neighbor. Namely. Of her who dwells near a house. Who dwells near a house. Who dwells near a house. Articles of silver. Articles of gold. And clothing. And you shall put them on your sons. You shall put them on your son. God teaches to Moses to tell Israelites that they should put them on their sons and your daughters. So you shall plunder the Egyptians. கர்த்தரே சொல்றார், நகை போட்டு கூட்டிட்டு போப்பா உன் பிள்ளைங்களன்னு சொல்றார். இதே கர்த்தர் தான் யாவே இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னார். பிள்ளைங்களுக்கெல்லாம் நகை போடு அப்படின்னு சொன்னாரு. பிரைஸ் காட். உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியர்களை கொள்ளையிடுவீர்கள் என்றார். ஆமென். சரி, இதை நீங்க ஒரே ஒரு ஸ்கிரிப்சரை இது ஆல்ரெடி கர்த்தர் இவருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு. உன் ஜனம் ஆதியாகம புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் உன் ஜனம் 14ஆம் வசனம் 13 அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாக இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நிச்சயமா அறிய கடவாய் அப்படின்னு சொல்லிட்டு 14ஆம் வசனம் பாருங்க. இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். எப்படி? ஒரே நாள்ல மிகுந்த பொருட்கள், நிறைய பொருளோட பணக்காரர்களா புறப்படுவார்கள். கர்த்தருடைய ரத்தம் வெறும் பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, மீட்பு மாத்திரமல்ல, அவளை ஐஸ்வர்யவான்களாக மாற்றி விட்டது. மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். கர்த்தர் ஒரு பணக்காரனாகிய ஆபிரகாமுக்கு கர்த்தர் அவங்க பிள்ளைங்க எப்படி இருக்க போறாங்கன்னு சொல்றார். ஆமென். 14th verse in English. And also the nation. Book of Genesis 15th chapter verse 14. And also the nation. And also the nation. Whom they serve. I will judge. Afterwards. They shall come out with great possession. They will come out with great possession. Amen. Great possession. கர்த்தர் பெரிய பொருட்களோடு, நிறைய பொருட்களோடு கர்த்தர் கொண்டு வருவாங்க. ஒரே ஒரு ஸ்கிரிப்சரை 105ஆம் சங்கீதத்தில் நம்ம படிச்சுட்டு முடிச்சிடலாங்க. 105ஆம் சங்கீதம், Psalms 105 36 37 38 36ல அவர்களுடைய தேசத்திலே தலைச்சங்கள் அனைத்தையும் அவர்களுடைய பலனை முதற் பெலனான யாவரையும் சங்கரித்தார். பாருங்க, அந்த வாதையை பற்றி சொல்லுகிறது. நெக்ஸ்ட். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. இது அடுத்த வாரம் பார்க்கலாம். கர்த்தர் என்ன சுகம் இருக்குதுன்னு. அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அதை விட்டுருங்க, இந்த வாரம் முடியாது. 37ஆம் வசனம். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். இங்கிலீஷ்ல Then he struck down all the firstborn in the land. The first fruits of all their manhood. The firstborn of all their manhood. He brought out Israel. Laden with silver and gold. He brought out Israel laden with silver and gold. Laden word என்னங்க? அங்க வர வெள்ளியோட பொன்னோட புறப்பட்டாருங்க. Laden வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ஹெவி லேடன். அங்கதான் சொல்லுது, பாரமா தூக்கி வர்ற அளவுக்கு கோல்டு சில்வர் கொடுத்தாங்க. முடியாததான் இவங்க என்ன பண்ணாங்க, பிள்ளைங்களுக்கும் போட்டு விட்டாங்க, இவங்களும் தூக்கி வந்தாங்க. ஒரே நாள்ல கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஐஸ்வர்யவான்களா மாற்றி அனுப்பினார். ஸோ மீட் பண்றது வெறும் பாவத்திலிருந்து மாத்திரம் நமக்கு மீட்பு இல்லை, நம்முடைய வியாதிகளிலிருந்தும் மீட்பு இருக்குது. அதை அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். இந்த பஸ்காவின் நாட்டால நெக்ஸ்ட் நீங்க பார்க்கிற சமயத்துல அவள் ஒரே நாள்ல ஐஸ்வர்யவான்களா மாற்றி கர்த்தர் கொண்டு வந்தார். எனக்கு அன்பாதானே? அதனால புதிய ஏற்பாட்டின் சத்தியம் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரன் ஆகினால ஒவ்வொரு கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளும் நீங்க ஐஸ்வர்யவான்களா மாறுவது நிச்சயம். பைபிள சொல்லுது,
நீங்கள் பண ஆசை மாத்திரம் உங்களுக்கு கூடாது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எல்லாவற்றையும் தருகிறவர் அவர் என்று பவுல் அப்போஸ்தலன் மூலமாய் கர்த்தர் சொல்லியிருக்கார். இந்த வசனங்களாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தைரியமா இருங்க. பஸ்காவின் ஆட்டுக்குட்டியானவர் உங்களை நிச்சயமாய் எல்லா பொல்லாப்பிலிருந்தும் எல்லா நோய்களிலிருந்தும் தரித்திரத்திலிருந்தும் உங்களை பாதுகாத்து உங்களை விலக்கி காப்பாராக. ஆமீன். கண்ணில் மூடி நாம் ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இன்று நாளில் மீண்டுமாய் 2வது வாரமாக பஸ்காவின் ஆட்டை குறித்து பண்டிகை குறித்து பார்க்க உதவி செய்கிறே உமக்கு நன்றி. இதில் இன்னும் இருக்கிற ஆழங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும் அப்பா. எனக்கு வெளிப்படுத்த, எங்களுக்கு வெளிப்படுத்தும். எங்கள் மனக்கண்களை திறந்தருளும் அப்பா. தாப்பனே, இன்றைக்கு விசேஷமாக உடைய ரத்தத்தை குறித்தும் அதனால் இருக்கிற மீட்பை குறித்தும் பாதுகாப்பை குறித்தும் பேச உதவி செய்கிறே உமக்கு நன்றி. உன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எங்களுக்கு உண்டாயிருக்கிற ஐஸ்வர்யத்தை குறித்தும் தாப்பனே இன்றைக்கு நாங்கள் விளங்கிக் கொள்ள எங்கள் மனக்கண்களை திறந்ததுக்காக நன்றி அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு இல்லங்களிலும் உம்முடைய வார்த்தைகள் துணிக்கட்டும் அப்பா. ஒவ்வொரு காதுகளிலும் துணிக்கட்டும். Let your word tingle in their ears, oh Father. Whoever listen to this message, oh Father. Father, bless each and every one of us, oh Father. பிதாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும். நீ பாதுகாப்பிறாக. இந்த லாக்டவுன் சமயத்துல ஒரு குறை உன் பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடாது. சிங்க குட்டிகள் தாட்செடுத்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை விசுவாசிகளுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. ஆம் தாப்பனே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புனக்கு நேரிடாது என்று சொன்னவர். ஆம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சபையார் ஒவ்வொரு மேலும் தெளிக்கிறேன், ஒவ்வொரு விசுவாசிகள் வீடுகள் மேலும் தெளிக்கிறேன். உன் பிள்ளைகளை நீ பாதுகாப்பிறாக. எல்லா விதமான அப்பா கொள்ளை நோய்க்கும் உன் பிள்ளைகளை விலக்கி பாதுகாக்கிறதுக்காக நன்றி. கொடுத்த வெற்றிக்காக நன்றி. உமைக்கே துதி கனத்தையும் மகிமையை செலுத்துகிறோம். நாசனாகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். தலைகளை தாழ்த்தி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு ஐக்கியமும் சவகாசமும் வெற்றியும் வாழ்வும் இரத்தத்தினால் உண்டாகிற மீட்பும் சகல விதமான ஐஸ்வர்யமும் உங்களுக்கு உண்டாவதாக. ஆமீன், ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரம் மறவாதே. ஆமீன். God bless you all.